நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல மார்ச் மாதத்திற்கு உண்டான பலன்களை பத்தி தான் பார்க்க போறோம். மார்ச் மாதம் 2024 வருடத்தின் 3வது மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. மாசி மாதம் 18ஆம் தேதி முதல் பங்குனி மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் இந்த மார்ச் மாதம் இருக்கு. இந்த மார்ச் மாதத்துல வரக்கூடிய முக்கியமான விசேஷ தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மகா சிவராத்திரி சிவபெருமானுக்கு மிக மிக உகந்தது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி முருகப்பெருமான் கூறிய பங்குனி உத்தரமும் இந்த மார்ச் மாதத்திலேயே நமக்கு வந்துடுது. மகா சிவராத்திரி நாள்ல சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. பங்குனி உத்தர நாள்ல முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொள்ளுறது மிக மிக விசேஷம். மார்ச் மாதம் அப்படின்னாலே வசந்த காலம் தொடங்கும் மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதத்துல நெருப்பு கிரகமான செவ்வாய் தனது பகை கிரகமான சனியோடு கும்பராசியில இணைய போறாரு. அதுவும் மகர ராசியில உச்சம் பெற்று இருக்கக்கூடிய செவ்வாய் மார்ச் மாதம் 15ஆம் தேதி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகிறாரு. சனியோடையும் இணைய போறாரு. கும்பத்துல அப்படின்னு பார்த்தோம்னா 3 கிரகங்களோட சேர்க்கையும் இருக்குது. சூரியன் கும்பராசியில மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மீனராசிக்கு போறாரு. புதன் மார்ச் 7ஆம் தேதி வரைக்கும் கும்பராசியில இருக்கிறாரு. அதன் பிறகு மீனராசிக்கு போறாரு. சுக்கிரன் மார்ச் 8ஆம் தேதி வரைக்கும் மகர ராசியில இருக்கிறாரு. அதன் பிறகு கும்பராசிக்கு போறாரு. மீனத்துல ராகுவும் கன்னியில கேதுவும் கும்பத்துல சனி பகவானும் அப்படின்னு கிரகங்களோட அமைப்பு எல்லாமே இப்படிதான் இருக்கு இந்த மார்ச் மாதத்துல. இந்த மார்ச் மாதத்துல நவகிரகங்களோட மாற்றத்தாலும் 3 கிரகங்களோட சேர்க்கையாலையும் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு விரிவாவே பார்க்கலாம். எதையும் யோசித்து செய்யும் கடகராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதம் திருமண வாழ்க்கையை மிக மகிழ்ச்சியாக அனுபவிக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தோம்னா இந்த கடகராசிக்காரர்கள் தான். உங்களுக்கு தொழிலையும் இந்த மாதத்துல நல்ல வெற்றி அப்படிங்கிறது உண்டு. உங்களுக்கு அப்படின்னு ஒரு சில கொள்கைகளை வச்சிருப்பீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு தக்க வெற்றி அப்படிங்கிறது உண்டு. இந்த மாதம் காதல் உறவுகள் எல்லாம் ஏற்ற இறக்கங்கள் இந்த மாதத்துல ஏற்படலாம். குறிப்பா மாதத்தின் முதல் பாதியில உங்களுடைய ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கிறது அவசியம். வெளிநாடு செல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதற்காக சில காலம் நீங்க காத்திருக்கணும். மாணவர்கள்லாம் பழைய பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வருவீங்க. உங்களுடைய நண்பர்களோடு நல் இணக்கம் அப்படிங்கிறது இருக்கும். இனிமேல் குரு பகவான் உங்க ராசிக்கு 10ஆம் வீட்டுல இந்த மாதம் முழுவதுமே சஞ்சரிக்கிறாரு. அதனால தொழில உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது உண்டு. உங்களுடைய அனுபவமும் திறமையும் உங்களுக்கு அடையாளமா மாறும். உங்களுடைய அனுபவத்திலிருந்து உத்வேகத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க இன்னும் சிறப்பா செயல்படுவீங்க. இதன் காரணமாவே உங்களுக்கு பாராட்டுதல் அப்படிங்கிறது கிடைக்கும். வியாபாரிகளுக்கெல்லாம் மாதத்தின் ஆரம்பம் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கு. வியாபாரத்துல எல்லாம் நல்ல தொழில் வருமான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். வியாபாரத்துல சிறப்பு வாய்ந்த ஒருவரோடு நீங்க நெருக்கமா பழகக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்துல கிடைக்க போகுது. வணிக கூட்டாளர்களுடன் இருக்கும் உறவும் சுமூகமா இருக்கும். 5ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் 7ஆம் வீட்டுல சுக்கிரனோடு இணைந்து உச்சத்தில் அமர்ந்திருக்கிறதால கல்வியில நீங்க சிறந்து விளங்குவீங்க. கடினமா உங்களுடைய படிப்புல நீங்க மேன்மேலும் முன்னேறுவீங்க. உங்களுடைய கடின உழைப்பும் மன உறுதியும் தேர்வுல நல்ல மதிப்பெண்களை கொடுக்கும். உங்களுக்கு குரு பகவான் 10ஆம் வீட்டில் அமர்ந்து 4ஆம் வீட்டு பார்வையை பார்க்கறாரு. அதனால குடும்ப வாழ்வுல நல்ல உறவு அப்படிங்கிறது இருக்கும். பெற்றோரோட ஆரோக்கியமும் இந்த மாதத்துல ஓரளவு சிறப்பா இருக்கும். 5ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் 7ஆம் வீட்டுல உச்சமாய் இருக்கிறதால காதல் உறவுகளுக்குள்ள புதிய ஆற்றலையே கொடுப்பாரு. காதல் உறவை அடுத்த கட்டத்துக்கு மாத்துறதுக்கு நீங்க முயற்சி செய்யலாம். இந்த மாதத்துல ஒரு சிலருக்கெல்லாம் காதல் திருமணம் கைகூடி வரும். திருமணமானவர்களுக்கெல்லாம் மிகவும் ஒரு அழகான மாதம். மாத தொடக்கத்துல உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் காதல் உறவு இதெல்லாம் சிறப்பாவே இருக்கும். புதன் சூரியன் சனி 8ஆம் வீட்டுல இருக்கிறதால நீங்க எதிர்பார்க்காத செலவுகள் எல்லாமே இந்த மாதத்துல ஏற்படலாம். சில பிரச்சனைகளையும் நீங்க சந்திக்க நேரிடும். முக்கியமா நிதி முடிவுகளை எடுக்கிறதுக்கு இது நல்ல நேரம் இல்லை. அதனால பெரிய முதலீடுகள் செய்வதை இந்த மாதத்துல தவிர்த்துக்குங்க. மாத தொடக்கத்துல செவ்வாய் சுக்கிரன் உங்களுடைய 7ஆம் வீட்டுல அமர்ந்து சூரியன் சனி புதன் 8ஆம் வீட்டுல பயிற்சியாய் இருக்கிறாங்க. அதனால உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில உணவு பழக்க வழக்கங்கள் வாழ்க்கை முறையிலெல்லாம் நீங்க அதிக கவனத்தை செலுத்தணும். அதன் மூலமா உங்களுக்கு உடல்நல பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம்.
மார்ச் மாதம் 7ஆம் தேதி கும்பராசிக்கு சுக்கிரன் போறாரு. தனாதிபதி சூரியனோடு சுக்கிரன் சேருவதால தனவரவுல இருந்துட்டு வந்த தடைகள் எல்லாமே விலகும். அரசு வழியில நல்ல ஆதாயம் உண்டு. உங்களுக்கு வாடகை கட்டிடத்தில் நடைபெற்றுட்டு வந்த தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றலாமா அப்படிங்கிற சிந்தனையும் மேலோங்கு. உங்களுக்கு பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மேலிடத்து நிர்பந்தம் அப்படிங்கறது அதிகரிக்கும். உங்களுக்கு வியாபாரம் தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் அனுபவஸ்தர்களோட ஆலோசனை கை கொடுத்து உதவும். கலைஞர்களுக்கெல்லாம் கௌரவ பதவியெல்லாம் கிடைக்கலாம். மாணவர்களுக்கெல்லாம் பெண்கள்லாம் அருகில் உள்ளவர்களை முடிஞ்ச வரைக்கும் அனுசரித்து செல்வதன் மூலம் உங்களுக்கு நல்ல ஆதாயம் அப்படிங்கிறது உண்டு. இந்த மாதத்தின் தொடக்கத்தில் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் சூரியன் சனி சேர்க்கை இருக்குது. அஷ்டமத்தில் சூரியன் சனி இணைஞ்சிருக்கிறதால அவரோட விரையாதிபதி புதனும் இருக்கிறதால இந்த மாதம் ஒரு சில விரயங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். குடும்ப சுமையால குடுக்கல் வாங்கல சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. இடமாற்றம் அப்படிங்கிறது வரலாம். வேலையில் உங்களுக்கு உத்தியோகத்தில் மேலதிகாரிகளோடு வாக்குவாதங்கள்லாம் வரலாம். கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நேரம். எதை செஞ்சாலும் அது குடும்ப உறுப்பினர்களையோ அனுபவஸ்தர்களையோ கலந்து ஆலோசித்து செய்கிறது நல்லது. இந்த மாதம் நிதிநிலை அப்படிங்கிறது கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு நெருக்கடியான நிலையை கொடுக்கும். ஒரு சிலர்லாம் ஏமாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படிங்கிறதால தொழில் விஷயங்களில் கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்கணும். எதிர்பாராத மருத்துவ செலவுகள்லாம் ஏற்படலாம். அதனால ஆடம்பரமான செலவுகளை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்குங்க. உடல்நல கோளாறு காரணமா அடிக்கடி மருத்துவ செலவு அப்படிங்கிறது வரும். தொழில் ரீதியான பயணம், நீங்க எதிர்பார்த்திருந்த வேலை தொடர்பான பயணம் இதெல்லாம் சென்று வருவீங்க. குடும்பம் தொடர்பான பிரச்சனைகளும் உங்களுக்கு நிதியுதவி அதிகம் தேவைப்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மாதம் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் கடன் சுமை அப்படிங்கிறது சற்று கூடுதலாக இருக்கும். இந்த மாதம் புதிய முதலீடுகளுக்கு திட்டமிடுறவங்கெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. அதுவும் குறுகிய காலத்தில் ரியல் எஸ்டேட் மற்றும் தங்கத்தில் முதலீடு செய்வது பாதுகாப்பானதாக இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் பணியிடத்தில் சங்கடமான சூழ்நிலைகளுக்கு நீங்க தயாராக இருக்கணும். ஏன்னா சக ஊழியர்களுடன் கருத்து வேறுபாடுகள்லாம் வரலாம். சில சந்தர்ப்பங்கள்ல முதலாளியோட கூட ஒரு சில கருத்து வேறுபாடு வரும். இந்த மாதம் பொறுமை மற்றும் நிதானத்தை கடைபிடிங்க. உங்களுடைய வேலை பாதிக்கப்படாம இருக்கிறதுக்கு தகவல் தொடர்புல அதிக கவனத்தை செலுத்தணும். முக்கியமா வதந்திகள்ல சிக்கி கொள்றதை தவிர்த்துக்குங்க. நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டுன்னு இருங்க. உங்களுடைய பொறுப்புகள்ல அதிக கவனத்தை செலுத்துங்க. அதிகமா உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக்கிறது நல்லது. தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சில மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். வியாபாரத்துல எதிர்பாராதங்க மாற்றங்கள்லாம் வரும். அதனால நிதி தடைகள்லாம் ஏற்படலாம். தொழில் முனைவோர்லாம் சற்று அனுசரித்து செல்லக்கூடிய மாதம். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மார்ச் மாதம் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய மாதம். தியானம், மூச்சு பயிற்சி, நடைப்பயிற்சி இதை எல்லாத்தையும் முறையா செய்துட்டு வர்றது நல்லது. உங்களுடைய உணவு விஷயத்துல கட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்கணும். அதிகமான கார உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். கல்வி பயிலும் மாணவர்களுக்கெல்லாம் இந்த மார்ச் மாதம் அதிக நம்பிக்கையை கொடுக்கும். தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்களோடு நீங்க வெற்றி பெறுவீங்க. உங்களுடைய விடாமுயற்சியும் கடின உழைப்பும் உங்களை என்னைக்குமே கைவிடாது. இந்த மாதம் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி சனி பகவானை வழிபட்டுட்டு வாங்க. தினமும் காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு காக்கைக்கு உணவு வச்சுட்டு அதன் பிறகு நீங்க உண்ணுங்க. எப்பொழுதும் மனதில் நேர்மறை சிந்தனைகளையே நீங்க அதிகம் வளர்த்துக்கிறது நல்லது. கடகராசிக்காரர்கள் அனைவருமே விஷ்ணு சகஸ்ரநாமம் மற்றும் ஆதித்ய ஹிருதயம் கேட்டு எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பை பெற முயற்சி செய்யுங்க. முக்கியமான பணிகளை தொடங்கும் பொழுது உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினைச்சியோ அல்லது குல தெய்வத்தை நினைத்தோ அந்த காரியத்தை தொடங்குனீங்க அப்படின்னா அந்த காரியம் வெற்றியில முடியும். கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும்.